என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஷமீர், நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் உங்களை விட்டு விலகி இருந்தேன். ஆனா இப்போ இப்படியெல்லாம் பண்ணி உங்களை விட்டு என்னை போக விடாம தடுத்துட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த ராகேஷ் என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களை விட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா நான் உங்களை விட்டு போயிட்டா அதுதான் நான் உங்களை பாக்குறதே கடைசின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கும் மேல எப்படிங்க என்னால உங்களை விட்டு போக முடியும்? இப்ப கூட எந்த தைரியத்துல நான் உங்க கூட இருக்கேன்னு எனக்கு தெரியல. அந்த ராகேஷால என்ன பிரச்சனை வருமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே தான் இருக்கேன். டேய், அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளாடா. அவனுக்கு எதுக்குடா நான் பயப்படணும்? டேய், உன்னை அவனுக்கு பயப்பட சொல்லல. ஐஷுவே இப்பதான் உன் கூட இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கா. இந்த நேரத்துல அவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், அவன் இன்னும் பயப்படுவா. அதுக்காக தான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இல்லாம வேற எங்கேயாவது போய் இருன்னு. மத்தபடி ஒன்னொன்னும் நான் பயந்து போய் ஓடி ஒளிய சொல்லல. ஐஷுக்கு கொஞ்சம் தைரியம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் தனியா இருங்கன்னு தான் சொல்றேன். அவளுக்கு முதல்ல இந்த ராகேஷ் மேல இருக்கிற பயம் போட்டுண்டா, அதுக்கப்புறமா நீங்க இங்க வாங்க. சொல்றது புரியுதா உனக்கு? சரா புரியுது. இப்ப நாங்க அதுக்கு எங்கடா போறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டயாவது சொல்லி நீங்க 2 பேரும் எங்கேயாவது தனியா தங்குறதுக்கு ஏற்பாடு நான் பண்றேன். சரி, அந்த ராகேஷ்காக இல்லைனாலும் என் வாப்பாக்காகவாவது கொஞ்ச நாளைக்கு தனியா தான் இருக்கணும். ஐஷு என் கூட வந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, அவர் பங்குக்கு அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஏற்கனவே அந்த ராகேஷ் நினைச்சு அவ பயந்துகிட்டு இருக்கா. இதுல வேற என் வாப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவளை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிரும். அதுக்கு தாண்டா சொல்றேன், உன் வாப்பா அந்த ராகேஷ் எல்லாரோட பிரச்சனையும் கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் வேற எங்கேயாவது போய் இருங்க. அப்புறம் உன் அம்மாக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுடா. அவங்கதான் பாவம் பயந்துகிட்டு இருப்பாங்க. அம்மா கிட்ட ஐஷு என் கூட வந்த விஷயத்த நான் சொல்லல. ஆனா ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்டா. ஏன்னா இப்ப சொன்னா அவங்க பயந்துருவாங்க. முதல்ல எங்கேயாவது போய் செட்டில் ஆகுறேன், அதுக்கப்புறமா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் பொறுமையா சொல்லிக்கலாம். அதுவும் சரிதான். சரி, எவ்வளவு நேரமான லேசா கட்டிக்கிட்டு இருக்க? கை வலிக்குதா? நவரு, நான் கட்டி விடுறேன். இல்லடா, முடிஞ்சது. சரி வா போலாம். சிஸ்டர், நீங்களும் இவனும் இங்க இருந்தா அந்த ராகேஷால தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வரும். அதனால நீங்க 2 பேரும் வேற எங்கேயாவது போய் தங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அப்புறம் இதுல உங்களுக்கும் ரியாவுக்கும் ட்ரெஸ் இருக்கு, மாத்திக்கங்க. டே மச்சான், கதிரனை கூப்பிட்டாரு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். டேய், கதிரன்னு கூப்பிட்டாரா? ஒருவேளை இந்த ராகேஷால ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? நானும் வரேன்டா. டேய், ஒன்னும் தேவையில்ல. பிரச்சனையே ஒன்னாலதான். இனியும் வந்து இருக்கிறதையும் ஏத்தி விடவா? டேய், கொஞ்சம் சும்மா இருடா. நீ பண்ண வரைக்கும் போதும். ஒழுங்கு மரியாதைக்கு ஐஸ்வர்யும் ரியாவையும் பார்த்துட்டு இங்கே இரு, வெளியே வராத சொல்லிட்டேன். சிஸ்டர், நான் போய் அங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் உனக்கு கொஞ்சம் வெளியே மட்டும் விடாம பாத்துக்கோங்க. டேய், கொஞ்சம் சும்மா இருடா. சிஸ்டர், இவனை வெளியே மட்டும் விட்டுறாதீங்க. அப்புறம் அங்க தேவையில்லாம வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். பாத்துக்கங்க, நான் வந்துடுறேன். ரியா குட்டி, செல்லக்குட்டிக்கு ட்ரெஸ் மாத்தலாமா? செல்லக்குட்டிக்கு அப்போ புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். புது ட்ரெஸ் போடலாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு கூலா இருக்காரு. கதிரனை வேற சக்தி அண்ணாவை கூப்பிட்டுருக்காரு. அப்ப அந்த ராகேஷ் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பான். என்ன நடக்க போகுதுன்னு ஒன்னும் தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. ஹே, ரியா குட்டி சூப்பரா ரெடி ஆயாச்சு. அப்பாவோட அழகு செல்லம். ஐஷு, உனக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், மாத்திக்க. இப்ப ரொம்ப முக்கியம். இல்ல, எதுக்கு சொல்றேன்னா, இங்க இருக்கிற வரைக்கும் தான் ட்ரெஸ் மாத்த முடியும். அதுக்கப்புறம் சக்தி நம்ம எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் நம்ம அங்க போற வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் மாத்த முடியாது. அங்க போய் அப்புறம் எப்படின்னு எதுவும் தெரியல. அதனால மாத்துறதுன்னா இங்கேயே மாத்திக்கிட்டேன்னா நல்லது. அதுக்காக தான் சொன்னேன். அப்புறம் உன் நல்லதுக்காக மட்டும் சொல்லல, உன் கூட நாங்களும் இருக்கணும், எங்க நல்லதுக்காகவும் சேர்த்து தான் சொல்றோம். மாத்திக்கிட்டேன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்புறம் ஏற்கனவே 4 வீடியோலையும் உன்னை இதே ட்ரெஸ்ல பார்த்து பார்த்து போர் அடிக்குது. வேற ட்ரெஸ் மாத்திட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ரணகலத்திலையும் இவரால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். இப்படி பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு ட்ரெஸ் மாத்தினா எப்படி மாத்த முடியும்?
ஓ, இப்ப நான் இருக்கிறது தான் பிரச்சனையா? சரி, நான் வேணா எஞ்சி வெளியே போய்க்கிறேன், நீ ட்ரெஸ்ஸை மாத்து. ஐயோ, சக்தி அண்ணன் வேற இவரை வெளியே விட வேண்டாம்னு சொல்லிட்டு போனாரே. இப்ப இவரை வெளியே போக சொன்னா இதான் சாக்குன்னு ராகேஷ் கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக அங்க போயிட்டாருன்னா சக்தி அண்ணன் வர்ற வரைக்கும் இவரை வெளியே விடாம பாத்துக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க வெளியெல்லாம் போக வேண்டாம். வெளியே போக வேண்டாம்னா அப்புறம் எப்படி ட்ரெஸ் மாத்துவ? சக்தி வர்றதுக்குள்ள நம்ம கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கணும். ட்ரெஸ்ஸை மாத்திக்க, நான் வெளியே இருக்கேன். இல்ல, நான் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறேன், ஆனா நீங்க வெளியே போக வேண்டாம். நீங்க வெளியே போனா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவீங்கன்னு சக்தி அண்ணா உங்களை வெளியே விட வேண்டாம்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்காக தான் உங்களை வெளியே போக வேண்டாம்னு சொல்றேன். மத்தபடி தேவையில்லாம எதையும் இமேஜின் பண்ணிக்காதீங்க. ஏய், என்ன அசிங்கப்படுத்துறியா? நான்லாம் ஒன்றும் அப்படிப்பட்டவன் கிடையாது. நீ சொல்றத பார்த்தா என்னமோ இதெல்லாம் பார்க்கறதுக்காக நான் ஏதோ ஏங்கி போயிருக்க மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நான் வேணா கண்ணை முடிக்கிறேன், நீ மாத்திக்க. ஷமீர், நீங்க கண்ணை முடிக்கிறீங்க. நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன இஷ்யூ? மாத்து, நான் கண்ணை முடிக்கிறேன். நீங்க கண்ணெல்லாம் ஒன்றும் மூட வேண்டாம். ஏ ஐஷு, என்ன சொல்ற? நிஜமாவா? ஆமா. ஐஷு, என்ன பண்ற? நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்துருப்பீங்கன்னால எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் ட்ரெஸ்ஸை மாத்தி முடிக்கிற வரைக்கும் நீங்க இப்படியே தான் இருக்கணும். சரி, இது எவ்வளவுன்னு சொல்லுங்க. எது? ஏ ஐஷு, கண்ணையும் கட்டி விட்டுட்டு இது எவ்வளவு அது எவ்வளவுனா எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் கேக்குறேன். அடிங்க மவள, புருஷனுக்கு கண்ணை கட்டி விட்டதே தப்பு, இதுல வேற டெஸ்ட் பண்றியா? இருடி, இதுக்கப்புறம் என் கூட தானே இருக்க, உன்னை வச்சுக்கிறேன். சொல்லுங்க, இது எவ்வளோன்னு. 3. கரெக்டா சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது. ஏய், தெரியலடி, குத்து மதிப்பா தான் சொன்னேன். சரி, இப்போ இது எவ்வளோன்னு சொல்லுங்க. 10. இப்போ ஓகே. அப்படியே இருங்க, நான் ட்ரெஸ்ஸை மாத்தி முடிச்சிட்டு கரெக்டா அவருங்கன்னு சொல்லும் போது தான் அவுக்கணும். பார்க்கலாம் பார்க்கலாம். என்னது? ஐயோ, பார்க்கலன்னு சொன்னம்மா. சரி. கட்டின புருஷன் என்னையவே கண்ணை கட்டியாடி உட்கார வைக்கிற. அப்படி என்ன நான் பார்க்காதது அங்க இருக்கு? இவ சொல்றேன்னு நம்ம ஏன் கண்ணை கட்டி உட்கார்ந்துருக்கோம்? பார்த்தா அப்படி என்னதான் பண்ணுவான்னு நானும் பார்க்கறேன். என்ன விலை அழகே, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலையுயிரென்றாலும் தருவே, இந்த அழகை கண்டு வியந்து போகிறே, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலையுயிரென்றாலும் தருவே, அந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே. நான் கண்ணை மூடிட்டு தாங்க இருந்தேன், நான் எதையும் பார்க்கல. ஷமீர், நீங்க எதையும் பார்க்கலன்னு நல்லா தெரியுது. உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன். ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் கண்ணை கட்டி உட்கார்ந்துருக்கிறது? ட்ரெஸ் மாத்திட்டீங்களா இல்லையா? அப்பப்பா, இவர் நடிப்புக்கு இவருக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போலயே. ட்ரெஸ் எல்லாம் மாத்தியாச்சு, கட்டா வருங்க. ஐஷு, இந்த சாரி உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னது? ஒண்ணும் இல்ல. அப்புறம் ட்ரெஸ் வாங்கினதே வாங்குனீங்க, சுடிதார் வாங்கிருக்கலாம்ல, எதுக்கு சாரி வாங்கிட்டு வந்தீங்க? எதுக்கு சுடிதார் வாங்கிட்டு வந்தா என் சைஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டு சந்தேகப்படுவேன். அதான் புடவைனா அந்த பிரச்சனை எல்லாம் இல்லைல்ல. ரொம்ப தான் அறிவு. அதுக்கு இல்ல, எனக்கு புடவை எல்லாம் அவ்வளோ நல்லா கட்ட தெரியாது. அதான் கட்டினது சரியா இல்லாத மாதிரியே இருக்கு. இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் சரியா நிக்காத மாதிரியே இருக்கு. அது ஒண்ணும் இல்ல ஐஷு, நீ ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி புடவையை இழுத்து உள்ள ஒரு பின் குத்தணும், அப்பதான் ஃப்ளீட்ஸ் எடுக்கும் போது கரெக்டா நிக்கும். நீ அதை பண்ணாம விட்டுட்ட, அதனாலதான் உனக்கு ஃப்ளீட்ஸ் சரியா நிக்காத மாதிரியே இருக்கு. பார்க்கலன்னு சொல்லிட்டு
பின்னு குத்தாத வரைக்கும் கரெக்டா சொல்றாரு. நான் உள்ள பின் குத்தலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி. அது வந்து ஐஷு. ஒன்னும் பேசாதீங்க. ஷோ, ஏன்டா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு இவளுக்கு இது போதும். 18 வயசு பட்டாம்பூச்சி படிதாண்ட துடிக்கும் பருவக்லட்சி. 18 வயசு பட்டாம்பூச்சி படிதாண்ட துடிக்கும் பருவக்லட்சி. செடி நட்டதும் மலர் மொட்டுகள் விட உத்தரவிடுவோம். விதையிட்டதும் தனி சட்டென வர கட்டளையிடுவோம். இளம் தண்ணீரின் வெண்ணிலவினை கப்பலும் விடுவோம். எமை முட்டிட வரும் முச்செடிகளை முட்டி முட்டி முன்னேறுவோம். 18 வயசு பட்டாம்பூச்சி. ஆச்சி, பச்சா மஞ்சா சோப்புன்னு எல்லா கலர்லயும் சுடிதார் வச்சிருக்காமா இந்த ஐஸ்வர்யா. எல்லாமே நல்லதா இருக்கு. நான் தான் இத்தனை காலம் ஒரு வெள்ளை புடவையை உடுத்திக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம இருந்துட்டேனம்மா. ஆனா இம்புட்டு கலர் இருக்கு, இம்புட்டு டிசைன்கள்ல சுடிதார் இருக்குன்ற விஷயமே எனக்கு இப்பதாம்மா தெரிய வருது. இந்த கதிரி போய் சொன்ன மாதிரி நம்ம சுடிதார் போட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. இந்த ஐஸ்வர்யா அவ புருஷனோட போய் சேர்ந்துட்டா. நம்ம சுடிதார் போட்டு சாதனை படிச்சிருக்கம்மா. நம்ம அருமைகள் என்னன்னு நமக்கே தெரியாம கிடந்திருக்குமா. இத்தனை காலம் எல்லாருமா சேர்ந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்க முடியாத காதல் ஜோடிய ஒரே நாள் சுடிதார் போட்டு சேர்த்து வச்சிட்டோம். இனி இப்ப தினத்துக்கு சுடிதார் போட்டா இது போல இனி எவ்வளவோ சாதனை படிக்கலாம் போலயே. ஐயோ, நமக்கு கொஞ்சம் வயசாயிட்டு இனி சாதனை படிக்க முடியுமான்னு வேற தெரியலையே. அது சரி, சாதனை படிக்கிறதுக்கு என்னதுக்கு வயசு? 20ல மட்டுமா சாதனை படிக்க முடியும்? 60லயும் சாதனை படிக்கலாம். ஐஸ்வர்யா அவ புருஷனோட போயிட்டாமா. இனி இதுல உள்ள 50 சுடிதாரு நமக்கு தான். இதுல தினத்துக்கு ஓடோ சுடிதார்களை எடுத்து போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதனைகளை படிச்சிட வேண்டியதுதான். சக்தி, ஷமீரும் ஐஷுவும் எங்க இருக்காங்க? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லையே? இல்லண்ணா, அவனுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்கதான் அவனும் ஐஸ்வர்யாவும் ரியாவும் இருக்காங்க. நீங்க ஏதோ முக்கியமா வரசடி கூப்பிட்டீங்க. அதான் இங்க ராகேஷ் ஏதாவது பிரச்சனை பண்றானு தான் நான் வந்தேன். இல்ல சக்தி, அவனால இப்ப இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் அவனை நம்பவும் முடியாது, ஏதாவது பண்ணுவான். நீ எதுக்கும் ஷமீர் கிட்ட சொல்லி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஏன்னா இப்ப அவன் இந்த ஊரா இருந்திருந்தானா அவன் போனா எது வரைக்கும் போவாங்கிறது நம்மளால ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஆனா அவன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான். அங்க அவனுக்கு யாரையெல்லாம் தெரியும், என்ன ஏது நமக்கு எதுவுமே தெரியாது சக்தி. அதனால அவன் என்ன பண்ணுவாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. புரியுதுண்ணே, நானும் ஷமீர் கிட்ட தான் சொன்னேன். அவன் டம்மி பீஸா இருக்கின்றதுனால அவனை நம்ம சாதாரணமா எடை போட்டுற முடியாது. அவனுக்கு யாரையெல்லாம் தெரியுமோ, அவன் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுவான்னு தெரியல. எதுக்கு, ஐஷுவோட அம்மா அப்பாவே இப்ப அவன் பக்கத்தான் இருக்காங்க. அவன் நினைச்சா ஐஷுவோட அம்மா அப்பாவை வச்சு கூட அவங்களுக்கு பிரச்சனை பண்ணலாம். அது உண்மைதான் சக்தி. ஏன்னா ஷமீரை ஏற்கனவே அத்தைக்கும் மாமாக்கும் பிடிக்காது. அந்த விஷயத்துல ஷமீர் கூட ஐஷு போய் சேர்றத அவங்க எந்த விதத்திலயும் சம்மதிக்க மாட்டாங்க. அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்றத பத்தி நான் இன்னுமே யோசிக்கல. ஆனா இப்போதைக்கு ஐஷு ஷமீரோட போயிட்டா, அது ரொம்ப நல்ல விஷயம். அவரை எப்படியாவது ஐஷோட மனசை மாத்தி அவர் கூடயே இருக்க வைக்க சொல்லு. மத்தபடி வர்ற பிரச்சனையெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். எப்படியும் இனி ஐஷு ஷமீரோட போயிட்டான்ற விஷயத்த ஐஷோட அம்மா அப்பா கிட்ட இந்த ராகேஷ் சொல்லாம இருக்க மாட்டான். அப்படி சொன்னானா நிச்சயமா அத்தையும் மாமாவும் பிரச்சனை பண்றதுக்காக வருவாங்க. அப்படி வந்தா எப்படியாவது அவங்க மனசை மாத்தி ஐஷுவை ஷமீரோட சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி மட்டும் அத்தையும் மாமாவும் ஐஷு ஷமீரோட போய் சேர்றதுக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த ராகேஷை பத்தி கவலையே பட வேண்டாம். அவனை ஒரு வழி பண்ணிடலாம். ஆமாண்ணே, நீங்க சொல்றது சரிதான். அதே மாதிரி ஷமீரோட வாப்பாவுக்கும் ஐஷுவும் ஷமீரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல விருப்பம் இல்லை. அவரும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோன்னு தோணுது. ஆனா அதையெல்லாம் ஷமீர் பாத்துக்குவான். அதனால இப்போதைக்கு ஐஷுவோட அம்மா அப்பா, ஷமீரோட வாப்பா, இவங்க எல்லாரையும் சமாளிக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரும் யாரு கண்ணிலையும் படாம எங்கேயாவது தனியா இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஆனா இப்போ இந்த ஊர்லயே எங்கேயாவது இருக்க வச்சா அந்த ராகேஷ் கண்டுபிடிச்சிருவான். இந்த ஊரை விட்டு வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போய் தங்க வைக்கணும்னு. வெளியே எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க தங்க வைக்கலாம்னு ஒண்ணுமே புரியலண்ணே. சக்தி, நான் வேணா ஒரு யோசனை சொல்றேன். இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர் தான். அங்க நம்ம அமுதாவை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்த பட்டு அக்கா, கிட்டு மாமா உனக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்ண்ணே. அவங்க அங்கதான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்க தனியா தான் இருக்காங்க. அவங்கள இங்க அவ்வளவுக்கு யாருக்குமே தெரியாது சக்தி. நீ வேணும்னா அவங்க வீட்டுல ஷமீரையும் ஐஷுவையும் ரியாவையும் போய் தங்க வைக்கிறியா? ஏன்னா இப்ப நம்ம யாருமே அவங்க கூட போய் தங்க முடியாது. தங்குனா அந்த ராகேஷ் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். அவங்களுக்கும் துணையா யாராவது வேணும்ல. அவங்க தனியா இருந்தாலும் கஷ்டம்தான். அதனால அவங்களோட தங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்ல.
நல்ல யோசனைண்ணே. ஆமா, அவங்களும் யாரு என்னன்னு தெரியாத ஊர்ல போய் தனியா இருக்கிறத விட இப்படி யாராவது தெரிஞ்சவங்க கூட இருக்கிறது நல்லதுதான். சரிங்கண்ணே, நான் அப்படின்னா அவங்க வீட்லயே ஷமீரையும் ஐஷுவையும் ரியாவையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஆனா இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களாண்ணே? சக்தி, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு பட்டு அக்கா கிட்ட கேட்டேன். அப்ப அவங்க தாராளமா இங்க வந்து தங்கட்டும்னு சொன்னாங்க. நீங்க அவங்கள அங்க கூட்டிட்டு போங்க, நான் பட்டு அக்காட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். ஆமா சக்தி, அமுதா அதெல்லாம் சொல்லிடுவா. நீங்க அவங்கள கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்க. ஆனா நீங்க அவங்கள கூட்டிட்டு போற விஷயம் இந்த ராகேஷ்க்கு மட்டும் தெரியவே கூடாது. சரிங்கண்ணே, அவனுக்கு தெரியாம எப்படியாவது நான் அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். சரி சக்தி, பார்த்து போயிட்டு வாங்க. அமுதா, நான் கையலுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்கு. அதனால நான் ஷமீரையும் ஐஷுவையும் ரியாவையும் போய் பட்டு அக்கா வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன்னு கையல் கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? சரி சக்தி, நான் சொல்லிடுறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கண்ணே, அப்ப நான் போய் அவங்களை விட்டுட்டு வந்துடுறேன். சரி சக்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.